நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிளக்கினுமே பயன்படுத்தாமல் ஒரு ஃபோட்டோவில் ஃபேஸை எப்படி ரீடச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பிளக்கினில் பார்த்தீங்கன்னா இந்த டோபாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜினமிக் போர்ட்ரேச்சர், ஸ்கின் ஃபைனர் இது எதுவுமே பயன்படுத்தாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை மேனுவலாக ரீடச்சிங் பண்ண போகிறோம். இப்போது எனக்கு தேவையான ஒரு பிக்சரை பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு டூப்ளிகேட் காப்பி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இப்போது டூப்ளிகேட் காப்பி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபேஸில் இருக்க அந்த தழும்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சரி பண்ணணும். ஓகேங்களா? தழும்பு இந்த இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, இந்த இடத்துல வந்தீங்கன்னா பேட்ச் டூல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹீலிங் ப்ரஷ் டூல் அப்படின்னு தான் இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்ச் டூல் அப்படின்னு சொல்லி டூல் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த டூலை எப்படி பயன்படுத்துறதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தழும்பு மாதிரி இருக்குது. இதை ரிமூவ் பண்ண என்ன பண்ணணும், உங்களோட மவுஸில் லெஃப்ட் கிளிக்கை அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி மார்க் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் லெஃப்ட் கிளிக்கை ஒரு அழுத்தி பிடிச்சி இப்படி வெளியில் ட்ராக் பண்ணணும். எந்த இடத்துல விடுதீங்களோ அந்த சோர்ஸை பார்த்தீங்கன்னா அது எடுத்து இந்த இடத்துல வச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு கண்ணுக்கிட்ட இழுத்து விட்டோம்னா இந்த கண்ணில் இருக்க சிம்பிள் அந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மார்க் பண்ணணும், அப்புறம் ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ண அவுட்டரில் வச்சு ஒரு கிளிக் முடிஞ்சிச்சு. இதை நம்ம வேகமாக பண்ணணும். ஓகேங்களா? மார்க் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன், அவுட்டரில் வச்சு ஒரு கிளிக். நல்லா கவனமாக பாருங்கள். மார்க் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன், ஒரு கிளிக். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் தழும்புகளை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப எளிமையாக பார்த்தீங்கன்னா பண்ணலாம். பேட்ச் டூல் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பிக்சரை எடுத்தோடனே ஃபேஸை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் தழும்பு இருக்குது, எதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் யாருமே பார்க்குறதில்ல. இப்போது எனக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிம்பிள்ஸாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பருக்களாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல இந்த ஹேரை பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனியாக எனக்கு தெரியுது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹேர் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிம்பிள்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஹேர் கூட ஒயிட் ஹேராக இருந்ததுன்னா நாம் இப்படி மார்க் பண்ணி அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்கள் பிக்சரில் எங்கெங்கே இருக்கோ நீங்கள் அதெல்லாம் கவனமாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் பொறுமையாக பண்ணணும். ஓகேங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டோம், அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தான். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சர்ஸை இன்னும் ரொம்பவே ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போது எனக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பரு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு போதுமான அளவுக்கு நான் வந்து எடுத்தாச்சு இந்த இடத்துலலாம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இந்த சின்ன தழும்பு மாதிரி இருக்குது. சின்ன அந்த தடங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது பிம்பிள்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு ஹேர் வேண்டான்னா கூட ஹேர் எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த பொட்டு வேண்டான்னா இதை கூட இப்படி மார்க் பண்ணி தூக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி தூக்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஹேரை மட்டும் ரிமூவ் பண்ணணும். எனக்கு பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தடம் இருக்குது, இதையும் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஹேரை ரிமூவ் பண்ணுறேன். ஹேரை ஃபுல்லாக இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ட்ராக் பண்ணக்கூடாது, அது நம்மளுக்கு சரியாக விழாது. இப்போ என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது இங்கே சின்ன மார்க்கிங் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராக். இந்த இடத்துல கட் ஆகிடுச்சிங்களா? இந்த இடத்துல இங்கே வரைக்கும் ஒரு மார்க் பண்ணி ஒரு ட்ராக் அண்ட் ட்ராக். இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ராக் பண்ணி இங்கே. இப்போ இந்த இதுக்கு சோர்ஸ் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். லென்த்தாக எடுத்து அப்படியே கிளிக் பண்ணி இந்த பக்கத்தில் இருக்க சோர்ஸ் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஹேர் இருந்த இடமே தெரியாது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், சைடில் இருந்து எடுத்து வைக்கிறேன். மார்க் பண்ணுறேன், சைடில் இருந்து ஒரு ஹேர், இந்த ஒரு இடத்துக்கு இங்கேருந்து ஒரு ஹேர். அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக பார்த்திங்கன்னா அந்த ஹேரை வந்து தூக்கியாச்சு. பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், அந்த ஹேரை நம்ம ஈஸியாக எடுத்தாச்சு. இந்த ஹேரையும் பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். இந்த ஹேரையும் இப்படி மார்க் பண்ணி ஒரு ட்ராக், அப்புறம் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி ட்ராக். சின்ன ஒரு ஒர்க்கிங் தான், நம்ம வந்து பொறுமையாக பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லா பிக்சர்லேயும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில பிக்சரில் நிறையா பிம்பிள்ஸ் வரும், ஒரு சில பிக்சரில் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் அதை பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிரமப்படக்கூடாது. அப்போ தான் நம்ம பிக்சர் நல்லாயிருக்கும். இப்போது என்னோடய பிக்சரில் நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதெல்லாம் பிம்பிள்ஸு இந்த தடங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னக்கட்டி இருந்தது பாருங்கள், எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். என்னோடய பேஸில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சின்ன ஒரு பிம்பிள்ஸ் தான் இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், இந்த எடிட்டிங்கில் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுதுன்ட்டு பார்த்தீங்களா?
இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ எப்படி ஸ்மூத்னஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதையும் ஒரு டூப்ளிகேட் லேயர் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு. ஓகே, இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், Ctrl+I கொடுத்தோம்னா நம்மளுக்கு பிக்சர் இப்படி நெகட்டிவாக மாறும். ஓகேங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். Ctrl+I. இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்கின் ஸ்மூத் பண்ணுறதுக்கான வேலைகளே ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கோம். Ctrl+I ஃபஸ்ட்டு கொடுக்குறது. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபில்டர் போய் அதரில் ஹை பாஸ் அப்படிங்கிற இந்த வேல்யூ நான் எடுக்கிறேன். இந்த வேல்யூவை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், 0ல் வச்சுட்டு இந்த இதை மார்க் பண்ணி விட்டுட்டு என்னோடய மவுஸில் ஸ்க்ரோல் வீல் இதை ரோல் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த இடத்துல எனக்கு பிக்சர் நல்லா தெளிவாக தெரிகிற வரைக்கும் நான் ரோல் பண்ணுறேன். நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள், ரோல் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ என்னோடய பிக்சர் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியுது. நல்லா கவனமாக பாருங்கள், என்னோடய பிக்சர் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது. எந்த இடத்துல எனக்கு நல்லா ஓரளவு நல்லா இருக்கோ, இந்த 14 கூட ஓகே. இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்னோடய பிக்சர் வந்து நல்லா தெரியுது. இந்த ஷர்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லிப்ஸு, மூக்கு, இந்த கண், பொட்டு எல்லாமே தெளிவாக எனக்கு தெரியுது. ஓகேங்களா? இப்போ தெளிவாக தெரிகிற இடத்துல வேல்யூவை பார்க்காதீங்க, உங்கள் பிக்சரை பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுக்குறேன். நல்லா கவனமாக பாருங்கள். Ctrl+I கொடுத்து இன்வெர்ட் பண்ணினேன். இப்போது ஹை பாஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுவும் என்னோடய பிக்சர் இந்த இடத்துல தெரிகிற மாதிரிக்கு. இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிளெண்டிங் மோடை விவின் லைட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி மாறிடும். நல்லா கவனமாக பாருங்கள். ஹை பாஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிளெண்டிங் மோடை விவின் லைட் சேஞ்ச் பண்ணால் நம்ம பிக்சர் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபில்டர் போய் திரும்பவும் ஒரு வேல்யூ என்னென்னா பிளர் வேல்யூ அப்ளை பண்ணுறேன். பிளர் போய் காசியன் பிளர், இந்த வேல்யூவை 0ல் வைக்கிறேன். இப்போ பிக்சர் மங்கலாக இருக்குது. இந்த வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது பாருங்கள், என்னோடய பிக்சர் வந்து நல்லா தெளிவாக தெரியும். நல்லா கவனமாக பாருங்கள். ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணால் ஃபுல் தெளிவாக இருக்கும். நாம் ஒரு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூவை பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு இமேஜ் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ இது கம்மியாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள், எல்லாம் மங்கலாக தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு இந்த ஸ்கின் டோன் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இந்த ஸ்கின் டோன் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். நல்லா கவனமாக பாருங்கள். என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டெக்ஸ்சராக நல்லா காட்டுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணுறேன். வேல்யூவை பார்க்கல, பிக்சரை பார்த்துருக்கேன். இப்போது ஓகே கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆல்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த மாஸ்கில் ஒரு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாஸ்க்கு செலக்டில் இருக்குது. இந்த இடத்துல கருப்பு கலர் இருந்தால் இங்கே வெள்ளை கலர் இருக்கணும். இங்கே கருப்பு கலர் இருக்குது, இங்கே என்ன பண்ணுறேன், வெள்ளை கலர் வர வைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலர் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, கலர் டிஃபால்ட்டாக வர கீபோர்டில் டியை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இந்த கலர் சேஞ்ச் பண்ணால் எக்ஸ் கீபோர்டில் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ மாஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு டி கீபோர்டில் கிளிக் பண்ணால் டிஃபால்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் கலர் வரும். இங்கே ஒயிட் கலர் இருக்குது. இப்போது ப்ரஷ் டூல் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ப்ரஷ் டூலில் நீங்கள் மங்கலாக இருக்க ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே இப்படி மங்கலாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல மங்கலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். 100ல் வச்சு பண்ணோம்னா இந்த மாதிரி மங்கலாக ஃபுல்லாக பண்ணிவிடும். ஓகேங்களா? ஒரு 50 வச்சுக்கலாம். நல்லா 50 வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், 50 வச்சுட்டு இப்போது ஸ்கின்னில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி எம்ஐகள் ஹேரு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பண்ணுறாதீங்க. இப்போது ஸ்கின்னு மட்டும் பாருங்கள், நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அழகாக ஸ்கின்னில் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே பெயிண்ட் பண்ணிவிட்டு வரேன். நல்லா கவனமாக பாருங்கள். நான் ஒரு வாட்டியும் கிளிக் பண்ணும்போது குட்டி குட்டியாக அதில் ஸ்டார் மாதிரி ஒன்று வரும். ஓகேங்களா? அதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய கிளிக்கோட ஆப்ஷன். ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் நீங்கள் அந்த கிளிக்கு நான் எத்தனை கிளிக் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். நல்லா பொறுமையாக ஸ்கின் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துலலாம் இப்படி அப்ளை பண்ணுறாதீங்க. ஏன்னா இந்த இடங்கள்லாம் தாடி இருக்குது. ஓகேங்களா? தாடி வந்து ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஹேர்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். அதனால் அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது. இப்போ இந்த காது பகுதிக்கு வரேன். கொஞ்சம் இன்னும் இங்கே கூட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 20 வச்சுக்கலாம். 20 வச்சுட்டு அப்படியே சின்ன ஒரு ட்ராக், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், என்னோடய ஸ்கின்னை பாருங்கள், நான் மேனுவலாக ரீடச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்கின்னோட இது ஒரிஜினல், இது எடிட்டிங். நல்லா பொறுமையாக பாருங்கள். இந்த பிளக்கினில் கூட இந்த மாதிரி கிடைக்காது நம்மளுக்கு. ரொம்ப நாம் எப்படி எதிர்பார்க்குறோமோ அதை மாதிரி நம்ம ஸ்கின் அமைஞ்சிருக்கு. நல்லா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இப்போது இதை என்ன பண்ணலான்னா, இது ரெண்டையும் சங்கிலி போடலாம்.
இதையும் சங்கிலி போட்டு Ctrl+E கொடுத்தா ஒரு லேயர் ஆயிரும். இங்கே பாருங்கள், ரீடச்சிங்கில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு வாட்டியும் நம்ம வந்து இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்தா லேட் ஆகும். இதுக்கு என்ன பண்ணலாம், ரொம்ப சுலபமாக ஆக்ஷனை ரெடி பண்ணிடலாம். இப்போது என்ன பண்ணுறேன், திரும்ப இந்த பிக்சரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆக்ஷன் தான் ரெடி பண்ண போகிறேன். எப்படி ஆக்ஷன் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். பேக்ரவுண்ட் லேயர் மட்டும்தான் இருக்குது. விண்டோ, அதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், இந்த ஆக்ஷன் பேனல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? எல்லா ஆக்ஷனையும் டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோல்டர் ஆப்ஷன் காட்டுதா, இதை கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் என்னென்னா ஸ்கின் ஸ்மூத். இப்போது ஓகே கொடுத்துக்கிறேன். நேம் தான் கொடுத்துருக்கேன், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நியூன்னு இருக்குது பாருங்கள், கிரியேட் நியூ ஆக்ஷன் அப்படின்னு காட்டும். இந்த டெலீட்டுக்கு முன்னால் இருக்கிறது. இதை கிளிக் பண்ணால் ஆக்ஷன் ரெடி ஆகுது. இதை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெக்கார்டு ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம என்ன பண்ணாலும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு ஸ்கின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதுக்கு ஷார்ட்கட் கீ கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், F4 கொடுத்துட்டு கலர் வேணால் ஏதாட்டும் ஒரு கலர் கொடுக்கலாம். ஆரஞ்சு கொடுத்துட்டு ரெக்கார்ட் கொடுக்குறேன். இப்போ ரெக்கார்ட் ஆகுது, நல்லா பொறுமையாக பாருங்கள், ரெக்கார்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர், இந்த இடத்துல நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்துக்கலாம். நான் இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா நேம் சப்ஜெக்ட்னு நேம் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் இந்த இடத்துல வந்துடுச்சிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், Ctrl+I கொடுத்து இன்வெர்ட் பண்ணிட்டேன். இன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபில்டர், அதர், ஹை பாஸ் வந்து நார்மலாக நான் எந்த வேலையும் அப்ளை பண்ணல. அங்கே பாருங்கள், 0ல் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். நல்லா கவனமாக பாருங்கள், 0.1 வச்சு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துல கிளிக் பண்ணி விவின் லைட் பிளெண்டிங் மோட் சேஞ்ச், அப்புறம் திரும்பவும் ஃபில்டர், பிளர்ரு, காசியன் பிளர் என்ன பண்ணுறேன், 0 வச்சு ஓகே கொடுத்துட்டேன். இப்போது ரெக்கார்டு ஃபுல்லாக போட்டுட்டு இந்த இடத்துல ஆல்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஒரு கிளிக்கு, மாஸ்க் எனக்கு விழுந்துடுச்சா, ப்ரஷ் டூல் எடுத்து நான் ரெடியாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஸ்டாப் பண்ணுறேன். நல்லா பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா ஆக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது ஆக்ஷனை நிப்பாட்டியாச்சு. ஆனால் இது என்னென்னா நம்மளுக்கு சரியாக செட் ஆகாது. என்னென்னா இந்த ஸ்கின் வந்து சரியாக செட் ஆகாது. இப்போ ப்ரஷ் போட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து வேல்யூ வந்து சரியாக வைக்கல, அதனால் நம்மளுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. இப்போ என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணுறேன். இப்போ ரெக்கார்டு தான் போட்டேன், ஒன்றும் இல்லை. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸ்கின்னில் வச்சு ப்ளே பண்ணுறேன். ஆனால் எனக்கு நார்மலாக ப்ளே ஆகுது. இந்த வேல்யூ வந்து நான் வந்து மேனுவலாக அப்ளை பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஹை பாஸ் இருக்குது பாருங்கள், இதுக்கு நேராக ஒரு பாக்ஸ் இருக்கா, இதை ஒரு கிளிக்கு. அதே போல் இந்த இடத்துல காசியன் பிளரில் வச்சு ஒரு கிளிக், 2 கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ ப்ளே பண்ணுறேன். இந்த கிளிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்குங்க. இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், ப்ளே. இங்கே பாருங்கள், எனக்கு ஹை பாஸ் வேல்யூ அதுவே கேட்குது. நான் தான் கொடுக்கணும் மேனுவலாக. இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். என்னோடய சப்ஜெக்டை பார்க்குறேன். நான் நல்லா கவனமாக பாருங்கள், சப்ஜெக்டை பார்க்குறேன். சப்ஜெக்டை பார்த்து பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சப்ஜெக்டை பார்த்து நான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். அதுக்காக ஓவராக இந்த மாதிரி அதிகமாக வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஓரளவு உங்கள் சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிகிற மாதிரிக்கு. இப்போ இந்த அளவுக்கு எனக்கு தெரியுது. நல்லா கவனமாக பாருங்கள், ஃபுல்லாக வைக்காதீங்க, இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. உங்கள் சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியணும். இது வேல்யூ வந்து அதிகமாக வைக்காமல் ஒரு 10 இந்த இடத்துல பாருங்கள், இதிலே தெரியுது. இந்த மாதிரி இதிலே கூட வச்சுக்கலாம். போனது பார்த்திங்கன்னா 15 வச்சேன், இதில் 12லேயே தெரியுது பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஒரு 12 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காசியன் பிளர் வந்து நிற்குதா, இதோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸ்கின்னை பார்த்துக்கிட்டே இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்னோடய ஸ்கின் வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஓகே, இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு மாஸ்க் ஆகிடும். ப்ரஷ் டூல் எடுக்கணும், மேலே 20 இல்லை 50 வச்சுக்கோங்க. 50 தான் கரெக்டாக இருக்கும். 50 வச்சுக்கிறேன். அதிகமாக இருந்தால் உங்கள் ஒப்பாசிட்டியை கூட கம்மி பண்ணிக்கிடுங்க. வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை நான் பண்ணலை. நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஆக்ஷனை ரெடி பண்ணுறதுக்காண்டி சொன்னேன். ஓகேங்களா? ஆக்ஷன் வந்து ரொம்ப சுலபமாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எளிமையாக பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சர்ஸை ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிளக்கின் பயன்படுத்துகிறத விட இதை ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் என்ன வேல்யூ வச்சேனோ எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஸ்கின் வந்து அமையும். ஓகேங்களா? இந்த ஆக்ஷனை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா?
இவ்வளோ தான். இந்த ரெக்கார்டு எதுக்கு பண்ணி வச்சேன்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னா இது ஒரு பிக்சருக்கு நம்ம வந்து இப்படி பண்ணுறோம். ஒரு 10-20 பிக்சர் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஆக்ஷனை ப்ளே பண்ணி விட்டால் போதும், இந்த மாதிரி வந்துடும். நம்ம வந்து வேல்யூ அப்ளை பண்ணணும், பெயிண்ட், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,